ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நல்ல தயவை நீர் எங்களுக்கு கொடுக்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் அல்லவா? ஆண்டவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்தி இந்த வேளையில துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ராஜாதி ராஜா, மகிமின் தேவனே, உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு இந்த வேளையில செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்கிற மக்கள், ஆண்டவரே, அவர்களுக்கு வருகிற பலகீனத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி நல்ல தெய்வீக சுத்தை கொடுக்கும்படி செபிக்கிறேன். சளி தொல்லை, மூக்கடைப்பு, மூச்சு திணறல், தலைவலி, சைனஸு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்க மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிற ஆண்டவர். கர்த்தாவே, உமக்காக காத்திருக்கிற மக்கள், திறப்பின் வாசல் நின்று தேசத்துக்காக எழுப்புதலுக்காக செபிக்கிறவங்க, ஆத்துமாக்களுக்காக போராடி செபிக்கிற மக்களுக்கு நல்ல சுகத்தை தாங்கப்பா. ஆமேன். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்காங்க, வியாதி படுக்கையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஊழியம் செய்கிற மக்களுக்கு முழங்கால் மூட்டு வலி, ப்ரெஷராக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, மன பதட்டப்படுறாங்க, மன உளைச்சலை சாத்தான் கொண்டு வரான். இயேசுவின் நாமத்தில் அந்த சத்ருவின் கிரியைகளெல்லாம் முறியடிச்சு ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்கிற மக்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. அந்த வேலையில் இப்படி பேசுகிற வார்த்தை இந்த வேலையில் அனுப்புங்கப்பா. உங்களுடைய ஊழியக்காரன் செபித்து இந்த வசனங்களை அனுப்புகிறப்பா. உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை என்கிற இந்த பேசுகிற வார்த்தையை உங்களுடைய ஊழியக்கார மக்களுக்கு அனுப்புகிறேன். முழுமையாக தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறாங்களே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறாங்களே ஆண்டவரே, உங்களுடைய கிருபை அவங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய இரக்கத்தை அவங்களுக்கு செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சரீர பலவீனம், நோய் தடுப்பு சக்தியை கொடுங்க, எதிர்ப்பு சக்தியை கொடுங்க. சரீரத்தில் ஏற்படுற அலர்ஜி, அரிப்பு, மாத்திரை மருந்து ஊசி ஒத்துக்கொள்ளாத நிலைமைகள், உணவு பற்றாக்குறை, நல்ல உணவு கிடைக்காத சூழ்நிலை, இதெல்லாம் மாற்றி நல்ல ஆரோக்கியமான சுகாதாரமான உணவு ஊழியக்காரங்களுக்கு கிடைக்க உதவி செய்யுங்க. தேவ சமூகத்தங்க வாழ்க்கை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுங்க. நீங்கள் உங்கள் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் பாரத்தோடு செபிக்கிறேன். நிறைய வேலையும் செஞ்சுக்கிட்டு கிடைச்ச நேரங்களில் ஊழியம் செய்கிற மக்களும் இருக்கிறாங்க. அவங்களையும் கர்த்தர் விசாரிங்க, அவங்களுக்கும் இளைப்பாறுதல் கொடுங்க, அவங்களுக்கும் நோய் நொடியின்றி நல்ல சுகப்பட ஆரோக்கியத்தை கொடுங்க. உங்களுடைய கிருபை அனுப்புங்க. உங்களுடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை, நலத்தை, ஆரோக்கியத்தை விரும்புகிற தேவன் என்கிற அந்த பேசுகிற வார்த்தையை அனுப்பி அவருடைய சுகமாக்கு. உங்களுடைய தழும்புகளினாலே சுகமாக்குங்க, உங்களுடைய வல்லமையினாலே சுகமாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தந்த வல்லமை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உங்க ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு பண்ணுங்கப்பா. உங்க பாதத்தில் தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.